வைக்கவும். இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாராக உள்ளது. வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி அலுவலர்களை அனுப்பும் முறை. வாக்குச்சாவடி அலுவலர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு கருவி அந்த வாக்குச்சாவடிக்கு உரியதா என்பதை சரிபார்ப்பார். அட்ரஸ் டேக் மற்றும் சீரியல் நம்பரையும் சரிபார்ப்பார். இது மட்டுமின்றி கருவி முறையாக செயல்படுகிறதா என்பதையும் சரிபார்ப்பார். மின் பட்டனை ஆன் செய்து டோட்டல் பட்டனை அழுத்தி சரியான வேட்பாளர் எண்ணிக்கைக்கு தான் கட்டுப்பாட்டு கருவி தயார் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்வார். வாக்குச்சீட்டு சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். சரியான வேட்பாளர் பட்டன்கள் மட்டும் அன்மாஸ்க் செய்யப்பட்டுள்ளதா, மற்றவை மாஸ்க் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யவும். ஆர்ஓவினால் இடப்பட்ட சீலினை ஒருபோதும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பிரிக்கக்கூடாது. ஏதாவது சரியாக இல்லை என்று தெரிய வந்தால் இதற்கு மாற்று கருவியினை கோரவும். தேர்தல் நாளன்று செய்ய வேண்டிய ஏற்பாடுகள். தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடி அலுவலர் பெட்டியில் உள்ள கருவிகளை எடுத்து முறையாக இணைத்து கட்டுப்பாட்டு கருவியினை ஆன் செய்யவும். டோட்டல் பட்டனை அழுத்தி கருவியில் பழைய பதிவுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்யவும். மேலும் 50 வாக்குகளுக்கு குறையாமல் மாதிரி தேர்தல் நடத்தவும். அப்பொழுது வாக்குச்சாவடி முகவர்களை வாக்களிக்க அனுமதித்து அவர்கள் பதிவு செய்த மொத்த வாக்கினை நோட்டா உட்பட கணக்கு வைத்துக் கொள்ளவும். இந்த வழிமுறையினை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இதுதான் கருவி சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யும். பிறகு க்ளோஸ் பட்டனை அழுத்தி இதற்கு மேல் எந்த ஒரு வாக்கும் பதிவு செய்ய இயலாது என்பதனை அனைவருக்கும் எடுத்து கூறவும். வாக்கு பதிய முற்பட்டால் திரையில் இன்வாலிட் என்று தெரியும். முடிவு பிரிவு பகுதியின் உள்கதவினை திறக்கவும். இப்பொழுது ரிசல்ட் பட்டனை அழுத்தி மாதிரி தேர்தல் முடிவினை அனைவருக்கும் தெரிவிக்கவும். அவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்தவுடன் மாதிரி வாக்கின் போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்கு பதிவினையும் கிளியர் செய்யவும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தியதற்கு சான்றாக உரிய சான்றிதழை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் வாக்குச்சாவடி முகவர்களின் கையொப்பத்தினை பெற வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவினை கிளியர் செய்ய ஒருபோதும் மறவாதீர். கிளியர் செய்ததை உறுதி செய்த பின் தான் மாதிரி வாக்குப்பதிவு சான்றிதழ் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததை தேர்தல் அலுவலர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மைக்ரோ அப்சர்வர் இருப்பின் அவரும் இப்பணியில் பங்கெடுக்க வேண்டும். இந்த அனைத்து பணிகளும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்படும். வாக்குச்சாவடிகளில் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்டுப்பாட்டு கருவியினை மூடி உரிய சீல் வைத்து வாக்குப்பதிவுக்கு தயாராக வைக்கவும். கிரீன் பேப்பர் ஸ்கேலினை பொருத்தி உள்கதவினை மூடி ரிசல்ட் செக்ஷனை மூடவும். கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியும்படி மூடி சீல் வைக்கவும். ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற கதவினை மூடி ஸ்பெஷல் டேக் பொருத்தி சீல் வைக்கவும். ஸ்பெஷல் டேகினை க்ளோஸ் பட்டன் தெரியும் வகையில் சரியாக பொருத்தி மூடவும். கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியும்படி மூடி சீல் வைக்கவும். ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற கதவினை மூடி அட்ரஸ் டேக் பொருத்தி சீல் வைக்கவும். இப்பொழுது வெளிப்புறத்தாள் அவுட் பேப்பர் ஸ்ட்ரிப் சீலினை பொருத்தவும். ப்ரீ கம்ட் போர்ஷன் ஏ என்று மார்க் செய்யப்பட்ட பகுதியை வைத்து கீழ்ப்பகுதியை அதன் மீது ஒட்டவும். பிறகு B-யினை எடுத்து அதன் மீது ஒட்டவும். B ஒட்டிய பின்பு C-யின் மீது உள்ள வேக்ஸ் பேப்பரை எடுக்கவும். பின்பு பச்சை சீலினை அதன் மீது வைத்து ஒட்டவும். இப்பொழுது ஸ்ட்ரிப் சீலை சுற்றி வளைத்து D மீதுள்ள ப்ரீ கம்ட் போர்ஷனை எடுத்து கிரீன் பேப்பர் சீல் மீது ஒட்டவும். இப்பொழுது வாக்குப்பதிவுக்கு கட்டுப்பாட்டு கருவி தயாராகிவிட்டது. வாக்குச்சாவடியில் மின்னணு இயந்திரம் நிறுவுதல். வாக்குப்பதிவு கருவியினை அதன் வாக்குச்சாவடி தடுப்பு அறைக்குள் வைக்கவும். கட்டுப்பாட்டு கருவியினை உரிய வாக்குச்சாவடி அதிகாரியின் மேஜை மீது வைக்கவும். இப்பொழுது
கட்டுப்பாட்டு கருவியின் பவர் பட்டனை ஆன் செய்யவும். வாக்குப்பதிவுக்கு இப்பொழுது தயார். வாக்குச்சாவடி அலுவலர் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள பட்டனை அழுத்தி வாக்காளர்களை ஓட்டுப்பதிவு செய்திட அனுமதிப்பார். பட்டனை அழுத்தியவுடன் பிஸி லாம்ப் எரியும். வாக்காளர் பதிவு பகுதிக்கு சென்று அவர் விரும்பிய வேட்பாளரை முடிவு செய்வார். வேட்பாளரை முடிவு செய்த பின் அந்த வேட்பாளருக்கு நேர் இருக்கும் பட்டனை அழுத்துவார். பட்டனை அழுத்தியவுடன் பீப் சத்தம் கேட்கும். ஓட்டளிக்கும் போது வாக்காளருக்கு ஓட்டளிக்கும் முறை குறித்து சந்தேகம் ஏதும் இருப்பின் அந்த வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி அவர் வைத்துள்ள மாடல் துணையுடன் விளக்கி கூறுவார். எக்காரணத்தை கொண்டும் வாக்களிக்கும் அறைப்பகுதிக்கு சென்று விளக்கமளிக்க கூடாது. இருப்பினும் வாக்காளர் இல்லாத போது அவ்வப்போது வாக்குப்பதிவு கருவியினை யாராவது பாதிப்புக்கு உள்ளாக்கினார்களா என்பதனை சரிபார்க்க வாக்குச்சாவடி முகவர்களின் முன்னிலையில் செல்லலாம். மின்னணு கருவியில் தெரியும் வாசகங்களின் விளக்கங்கள். ஒவ்வொரு வாசகங்களின் அர்த்தங்கள் என்ன? வேட்பாளர் 16 எனில் நோட்டாவையும் சேர்த்து 16 வேட்பாளர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது என்பது பொருள். இன்வாலிட், கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள ஒரு பட்டன் முறை தவறி வரிசை தவறி பயன்படுத்தப்பட்டது என்பது பொருள். ஃபுல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முழு மெமரியையும் பயன்படுத்தி ஆகிவிட்டது, அதாவது 2000 ஓட்டுகள். பேட்டரி ஹை, மீடியம், லோ. பேட்டரியின் திறன். SL நம்பர் E00001 கட்டுப்பாட்டு கருவியின் அடையாள எண். கம்ப்யூட்டிங் ரிசல்ட், முடிவினை கூட்டுகிறது. PST and PET, வாக்குப்பதிவு தொடங்கிய நேரம் மற்றும் வாக்குப்பதிவு முடிந்த நேரம். போல் ரிசல்ட் PDT, வாக்குப்பதிவின் தேதியும் நேரமும். கேண்டிடேட் 06 votes 236, 6ஆம் வாக்காளருக்கு 236 வாக்குகள் பதிவு ஆகியுள்ளது. பிரிண்டிங், பதிவுகள் பிரிண்ட் செய்யப்படுகிறது. கிளாக் எரர், கருவியில் உள்ள ரியல் டைம் கிளாக் சரியாக இயங்கவில்லை. லிங்க் எரர் 1, இணைப்பு கேபிள் சரியாக இணைக்கப்படவில்லை, அல்லது ஸ்லைட் ஸ்விட்ச் சரியாக வைக்கப்படவில்லை என்று அர்த்தம், அல்லது வாக்குப்பதிவு கருவிகள் முறையான வரிசைப்படி இணைக்கப்படவில்லை. பிரஸ்ட் எரர், வாக்குப்பதிவு கருவியில் தவறுதலாக ஏதேனும் ஒரு பட்டன் அழுத்திய நிலையிலேயே தொடர்ந்து இருப்பது அல்லது ஜாம் ஆகி இருப்பது. எரர், கட்டுப்பாட்டு கருவி பயன்படுத்த தகுதியற்றது என்பதனை குறிக்கும். வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன். வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்டுப்பாட்டு கருவியின் மீது உள்ள புஷ்ஷினை நீக்கி உள்ளே உள்ள க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். இப்பொழுது கட்டுப்பாட்டு கருவி சில முக்கிய தகவல்களை காண்பிக்கும், அதாவது பேட்டரி, வேட்பாளர்கள், தேர்வு முடிந்த நேரம், மொத்த வாக்குகள் ஆகியவை. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு பட்டனை அழுத்தினாலும் தெரியாமல் அழுத்தப்பட்டாலும் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள சிவப்பு விளக்கு ஒளிரும். கட்டுப்பாட்டு கருவியின் பவர் பட்டனை ஆஃப் செய்யவும். விளக்கு அணைந்துவிடும். இப்பொழுது மீண்டும் பவர் பட்டனை ஆன் செய்து க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். க்ளோஸ் பட்டனை அழுத்தியவுடன் க்ளோஸ் பட்டன் மீதுள்ள புஷ்ஷினை மீண்டும் பொருத்தி மூடவும். கட்டுப்பாட்டு கருவியின் கீழ்ப்பகுதியினை திறந்து மீண்டும் பவர் பட்டனை ஆஃப் செய்யவும். கேபிளை நீக்கவும். இப்பொழுது வாக்குப்பதிவு கருவியினையும் கட்டுப்பாட்டு கருவியினையும் அவைகளின் உரிய பெட்டிக்குள் வைக்கவும். பெட்டிகளை அட்ரஸ் டேக் பொருத்தி சீல் செய்யவும். விவிபேட் யூஸ் செய்யப்படும் இனங்களில் இவைகளையும் உரிய பெட்டிக்குள் வைத்து மூடவும்.